தமிழரசு கட்சியில் நிரந்தர அரசியல்வாதிகள் நீக்கப்படுவார்கள். சூளுரைக்கும் சுமந்திரன். எரிபொருள் விலையை ரூ. 150 குறைக்க வேண்டும். அரச வாகனங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி பின்னணி. மீண்டும் அரசியல் களத்தில் சந்திரிகா, சஜித்திற்கு விடுக்கப்பட்டுள்ள தூது. எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென முன்னாள் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என தேர்தல் பேரணிகளில் தெரிவித்ததற்கு அமைய சுமார் 1 லிட்டருக்கு ரூ. 150 குறைக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சட்ட விதிகளின்படி 30ஆம் திகதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் மீதான வரிகளை நீக்கினால் 1 லிட்டர் டீசல் ரூ. 100 என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்ட கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலில் நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி ஆற்றல் மிக்க புதிய முகங்கள் தமிழ் அரசு கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே எம்.ஏ. சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிடும் போது நாடளாவிய ரீதியில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் எமது பிரதேசங்களிலும் நிகழுமா என்ற கேள்வி பலரால் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக நிரந்தர அரசியல்வாதிகளை நீக்கி இளையவர்கள், பெண்கள், ஆற்றலுடையவர்கள், அனுபவசாலிகள் என பொருத்தமான தரப்பினரை அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துமா என்ற அங்கலாய்ப்பு நம் மக்கள் மத்தியில் உள்ளது. அதனை புரிந்து கொண்டு இம்முறை பொது தேர்தலில் ஆற்றல் மிக்க புதிய முகங்களை களமிறக்க வேண்டும் என்பதே என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாகும். எமது கட்சி உறுப்பினர்கள் பலரும் அத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். அதற்கமைய கட்சியின் மத்திய செயற்குழுவே இது குறித்து தீர்மானிக்கும். இருப்பினும் அந்த தீர்மானம் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சுகாதாரம், கல்வி, தபால், நீர்ப்பாசனம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் உட்பட பல அரச நிறுவனங்களில் சுமார் 4000 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களையும் உள்ளடக்கும் வகையில் தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசேட கணக்காய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த கணக்காய்வின் பின்னர் காணாமல் போன அல்லது இடம்பெயர்ந்த அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதான கணக்காய்வாளர் WP விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் ஒப்படைக்கப்பட்ட 110 சொகுசு வாகனங்கள் தொடர்பிலான தகவல்களை ஆராய விசேட கணக்காய்வு குழு ஒன்று அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவித்த கணக்காய்வாளர் நாயகம், வாகனங்களை உண்மையில் பயன்படுத்தியவர்கள் யார் என்பது தொடர்பில் உரிய தகவல்களை சரிபார்க்க ஆரம்பித்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான 1794 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் 679 கார்கள் மற்றும் 1115 மோட்டார் சைக்கிள்கள் உள்ளன. மேலும் கல்வி அமைச்சுக்கு சொந்தமான 212 வாகனங்களும், நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 880 வாகனங்களும், தபால் திணைக்களத்திற்கு சொந்தமான 45 வாகனங்களும் காணாமல் போயுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சில அரச வாகனங்கள் தொடர்பான ஆவணங்கள் கூட காணாமல் போனதால் அது குறித்த தகவல்களை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் புதிய கூட்டணியை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டமைப்பையும் அதில் இணைத்துக் கொள்வதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சஜித் பிரேமதாச பொது கூட்டணியுடன் இணைந்து செயல்பட விரும்பவில்லை என்றால் அவரை நீக்கிவிட்டு எதிர்கால நடவடிக்கைகளை தொடர திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையை மாற்றி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருடன் இணைந்து தலைமைத்துவ சபையாக செயல்படும் வகையில் புதிய கூட்டணி தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மை காலமாக முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா குமாரதுங்க அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து முழுமையாக ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அபார வளர்ச்சியை அடுத்து சந்திரிகா அம்மையார் மீண்டும் அரசியல் களத்திற்குள் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தலில் யாருடன் இணைவது குறித்து தீர்மானம் எடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தரப்பினருக்கும் இடையே எதிர்கால அரசியல் செயற்பாடு தொடர்பில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் பொதுஜன பெரமுனவில் இணைவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைவதற்கு தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் ஆளுநர் நவீன் திசாநாயக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் எனவும் அவ்வாறு கூட்டணியொன்று உருவாக்கப்படுமாயின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவே இருப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி மாற்றம் காரணமாக பதவி விலக வேண்டியதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஆட்சி மாற்றமடைந்ததன் காரணமாக சுயாதீனமாக செயல்படும் மத்திய வங்கி ஆளுநரும் நீதி சபையும் மாற வேண்டியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதி சபையின் உறுப்பினர்களது தனிப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் பதவி விலகலாம் எனினும் பொதுவாக அவ்வாறு பதவி விலக வேண்டிய அவசியமில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய மத்திய வங்கி சட்டத்தின் கீழ் நிதி சபை மற்றும் ஆணையாளர் குறிப்பிட்ட காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பதவி காலத்தில் உச்ச அளவில் சேவையை வழங்கும் பொறுப்பு தமக்கு உண்டு என கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.